வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் தீவகம் மண்டைதீவு கடலில் படுகொலை செய்யப்பட்ட 31 கடற்தொழிலாளர்களின் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனம் மோதி 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பச்சிலைப்பள்ளி இந்திராபுரம் பகுதி மக்கள் பாதுகாப்பான தொடருந்து கடவையை அமைத்து தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வீசி வரும் கடும் காற்றினால் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சு நடத்தியுள்ளனர். விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவராக செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஹேட்டன் கொழும்பு பிரதான சாலையில் வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மலாவியின் துணை ஜனாதிபதி பயணித்த இராணுவ வாகனம் காணாமற் போயுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ் தீவகம் மண்டைதீவு கடலில் படுகொலை செய்யப்பட்ட 31 கடற்தொழிலாளர்களின் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகம் மண்டதீவு கடலில் படுகொலை செய்யப்பட்ட 31 கடற்தொழிலாளர்களின் 38வது ஆண்டு நினைவு நாள் யாழ்ப்பாணத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவு நாள் நிகழ்வு யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட குறித்த 31 கடற்தொழிலாளர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் நேற்று நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள், கிறிஸ்தவ மதகுருமார்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கொல்லப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்காக வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர். 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் நாள் குருநகர் இறங்குதுறையில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் 31 பேர் மண்டைதீவு கடலில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாதத்தின் கடந்த 11 நாட்களில் மட்டும் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாடு முழுவதுமாக 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த கால பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14ஆக அதிகரித்துள்ளது. அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 5,624 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அதிகளவு டெங்கு நோயாளர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 3,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 2,487 பேரும், கண்டி மாவட்டத்தில் 1,986 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 1,441 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1,372 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனம் மோதி 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனமும் உந்துருளியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பலாலி இராணுவ முகாமை நோக்கி சென்று கொண்டிருந்த இராணுவத்தினருக்கு சொந்தமான பவுசர் வாகனம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் உந்துருளியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் உந்துருளியில் பயணித்த 2 இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சிலைப்பள்ளி இந்திராபுரம் பகுதி மக்கள் பாதுகாப்பான தொடருந்து கடவையை அமைத்து தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இந்திராபுரம் பிரதான சாலையில் உள்ள தொடருந்து கடவையினை பாதுகாப்பான தொடருந்து கடவையாக புனரமைத்து தருமாறு கோரி அப்பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த போராட்டம் இன்று நடாத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மீள்குடியேற்ற கிராமமான முகமாலை இந்திராபுரம் பிரதேசத்தில் உள்ள தொடருந்து கடவையானது இதுவரை புனரமைக்கப்படாமலும் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவையாகவும் காணப்படுகிறது. இதனால் தொடருந்து கடவை ஆபத்தானதாக காணப்படுவதனால் அதனை பாதுகாப்பான நிரந்தரமான கடவையாக அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
குறித்த பிரதேசத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அங்கு வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு வருவதால் மாற்று வழிப்பாதை எதனையும் பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் இக்கடவை பாதையை பயன்படுத்த வேண்டி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே தமது பிரதேச தொடரூந்து கடவையினை பாதுகாப்பான தொடரூந்து கடவையாக புனரமைத்து தருமாறு கோரி தொடரூந்து திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றுக்கு மனுக்களையும் அவர்கள் கையளித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வீசி வரும் கடும் காற்றினால் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக வீசி வரும் கடும் காற்று காரணமாக 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் J99 கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றும், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் J227 கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுமே இவ்வாறு சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக 2 வீடுகளைச் சேர்ந்த 7 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சஜித் பிரேமதாச தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சு நடத்தியுள்ளனர். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, தயாசிரி ஜெயசேகர மற்றும் ரொஷான் ரணசிங்க ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் கூட்டணியொன்றை அமைத்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சார்பில் தேர்தலில் வெற்றியீட்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தரப்பினர் தேர்தல் கூட்டணிகளை அமைத்துக் கொள்வதில் நாட்டம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவராக செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்ஷவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நியமிப்பதையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக செயற்படுவதற்கும் விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் நீடிப்பதாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் உரிய ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி நீதிமன்றத்திடம் கோரியதை அடுத்து இந்த தடை உத்தரவை எதிர்வரும் 25ஆம் நாள் வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்த அழகியவண்ணவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் கொழும்பு பிரதான சாலையில் வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான சாலையில் வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கண்டியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் மற்றும் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த வேன் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதன்போது வேனில் பயணித்த 2 பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் கிளிகத்தேன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு பேருந்து மற்றும் வேன் ஆகியவை பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் கினிகத்தேன ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். மலாவியின் துணை ஜனாதிபதி பயணித்த இராணுவ விமானம் காணாமற் போயுள்ளது. கிழக்கு ஆபிரிக்க நாடான மலாவியின் துணை ஜனாதிபதி சவுலோஸ் சிலிமாவை ஏற்றிச் சென்ற இராணுவ விமானம் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ரேடரில் இருந்து விலகியதில் இருந்து விமானத்துடன் தொடர்பு கொள்ள விமான அதிகாரிகள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் இதுவரை தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன குறித்த விமானத்தில் மலாவியின் துணை ஜனாதிபதி சிலிமா மற்றும் 9 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மலாவியின் ஜனாதிபதி லாசரஸ் செக்வேரா பிராந்திய மற்றும் தேசிய படைகளுக்கு விமானம் இருக்கும் இடத்தை கண்டறிய உடனடி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பணி நிமித்தமாக பஹாமாஸ் நாட்டிற்கு செல்லவிருந்த ஜனாதிபதி சக்வேரா தனது பயணத்தையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 2022ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் மலாவிய தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட இளைஞ ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட போது துணை ஜனாதிபதி சிலிமாவின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளார். இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சர் ஒருவர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய அமைச்சரவையின் முக்கியஸ்தரான பென்னி கிரான்ஸ் என்பவரே இவ்வாறு பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போரின் பின்னர் காசா பகுதிக்கான தெளிவான திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தான்யாகு முன்வைக்காததால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக அவர் அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
மேலும் டெல் அவிங் நகரில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஆழ்ந்த வருத்தத்தின் காரணமாக இந்த முடிவுக்கு வந்ததாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.